ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பிள்ளையார் பிடிப்பது எப்படின்னு பார்க்கலாம். வளைகாப்புக்கு காது குத்திக்கு பிடிப்பாங்க. மேக்ஸிமம் அதிகமாக வளைகாப்புக்கு இந்த பிள்ளையார் பிடிப்பாங்க. இப்போ எள்ளு தான் அதுக்கு வறுத்துக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பச்சை பருப்பு வறுத்துக்கலாம். நம்ம பச்சை பருப்பு நல்லா வறுத்து ஒரு 3 பிள்ளையார், அரிசி பிள்ளையார், எள்ளு பிள்ளையார், பொட்டுக்கடலை பிள்ளையாருக்கு இது 3த்துக்கும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை உடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி நம்ம 3த்துலேயும் சேர்க்கணும். அதையும் பாருங்கள், தேங்காவும் நல்லா நம்ம வறுத்து எடுத்து 3த்துலேயும் நம்ம அதையும் சேர்க்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கணும். எள்ளு பிள்ளையார்லேயும் இருக்கணும், பொட்டுக்கடலை பிள்ளையார்லேயும் இருக்கணும், அரிசிலையும் இருக்கணும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க வறுக்க பார்த்து. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பிள்ளையாருக்கு தனியாக பிரித்து வச்சாச்சு. தேங்காய் மட்டும் சேர்த்தாச்சு பொட்டுக்கடலை பிள்ளையாருக்கு. அதுக்கப்புறம் அரிசி பிள்ளையாருக்கு பச்சை பருப்பு, பொட்டுக்கடலை, அரிசி, தேங்காய் 3. அதே மாதிரி எள்ளு பிள்ளையாருக்கு எள்ளு, பொட்டுக்கடலை, பச்சை பருப்பு, இது தேங்காய், இதை அதுலேயும் சேர்த்து அதை தூரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவு நம்ம காய்ச்சிட வேண்டியதான். ஏலக்காவை வெள்ளத்துலேயே இடித்து போட்டு பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாவு தண்ணியாக இருக்கணும், நல்லா கெட்டியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பிள்ளையார் நம்ம இடிக்க பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக பிள்ளையார் நல்லா வரணும். ஏன்னா அந்த நூல் நம்ம சுற்றிருப்போம்ல, அந்த நூல்லேருந்து நம்ம ஃபங்க்ஷன் வைக்க பார்த்து அந்த பிள்ளையார் நூல்லேருந்து அவுக்க பார்த்து இந்த உடையக்கூடாதுன்னுவாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு பாவு காய்ச்சிரமோ அந்த அளவுக்கு பிள்ளையார் நம்மளுக்கு உடையாது. எங்கள் வீட்டில் 3 வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கும் அம்மா மட்டும்தான் செஞ்சாங்க, வீட்டிலே தான் செஞ்சாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டிலே செஞ்சாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஆர்டரு கொடுத்துட்றாங்க கடையில். அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் வீட்டிலே தான் செஞ்சு அவங்க ஃபங்க்ஷனுக்கெலாம், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கம்பி பதம் வந்த உடனே கொஞ்சம் நல்லா திக்னஸாக ஆகணும். அப்போ தான் அரிசியில் ஊற்ற பார்த்து நம்மளுக்கு சுட சுட ஊற்றி நம்ம கிண்டி கவரில் அது பொட்டலம் சுற்றுவோம்ல, ஒரு மாதிரி பொட்டலெலாம் கட்டுவாங்க, அந்த கவர் ஒரு மாதிரி அதை சுருட்டி அது உள்ளே வச்சு பருப்பு கடையிற மற்ற வச்சு இடிப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது உதிராது. பாருங்கள், இப்போ எள்ளு பிள்ளையாருக்கு தான் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஊற்றணும், ஒருத்தவங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றி நம்ம எள்ளு பிள்ளையாருக்கு பிடிக்க போகிறோம். ஏன்னா வளைகாப்பில் இந்த பிள்ளையார் கூர்மையாக இருக்கணும். இதோ பாருங்கள், இந்த அட்டை கூர்மையாக எப்படி வச்சு பண்ணுறாங்க, இதே மாதிரி இடிக்கிறாங்க பாருங்கள். மத்தில் வச்சு தான் அம்மா இடிப்பாங்க. இடித்து அந்த அளவுக்கு அதை அவுக்க பார்த்து அந்த கூர்மையை எதையுமே உடையாமல் வரணும் பிள்ளையார். அந்த அளவுக்கு செஞ்சாக்கப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எள்ளு பிள்ளையார் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பிள்ளையாருக்கு ரெடி பண்ணலாம். பாருங்கள், கூர்மையாக ஷார்ப்பாக இருக்குல்ல, இது நூல் அவுக்க பார்த்து இதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஃபங்க்ஷனில் தட்டில் வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ பொட்டுக்கடலை பிள்ளையாருக்கும் அதே மாதிரி கூர்மையாக நம்ம செஞ்சிட வேண்டியதான். என்ன ஒன்று, அப்பப்போ பாவு ஆறி போயிடக்கூடாது. நல்லா சூடாக இருந்தால் தான் அந்த கட்டியாக போய் நம்ம இடிக்க போய் உக்காஞ்சி உடையாமல் பிள்ளையார் வரும் நம்மளுக்கு. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மேக்ஸிமம் சிலவங்க கடையில் ஆர்டர் கொடுத்தனால எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அப்போல்லாம் வீட்டில் தான் செஞ்சாங்க. பாருங்கள், எங்களுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கெட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. மறுபடியும் பாவு காய்ச்சி ஊற்றி பொட்டுக்கடலை பிள்ளையாரும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி பிள்ளையார் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எள்ளு பிள்ளையாரும் பொட்டுக்கடலை பிள்ளையாரும் ரெடி. இப்போ அரிசி பிள்ளையாரும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுங்காட்டி எங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு வெல்லம். அதே மாதிரி தண்ணியாக இது பண்ணி நல்லா சுட சுட அரிசி பிள்ளையாரில் ஊற்றியாச்சு. இதே மெத்தடில் இந்த பிள்ளையாரையும் நல்லா நம்ம டைட்டாக இடித்து செஞ்சிட வேண்டியதான். அதே மாதிரி குறுமையாக உடையாமல் வரணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.